சாப்பாடு கடையில் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களை விட்டா நிற்கிறோம். என்ன சசியா, நாங்கள் அதாவது வேண்டிய தினம் சந்திரன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலையால் வந்துட்டார். வந்து இப்போ கடையை போயிட்டார். அப்போ சந்திரன் கடையை போயிட்டு வரும் வேறையும் நாங்கள்லாம் வேண்டிய தினம் சரியாக தான் வீடியோ எடுக்கணும். மேலே உண்மைக்குமே நேரம் லேட் ஆகிட்டு. நீங்கள் யோசிப்பீங்க ரெண்டிய தினமும் நான் எங்கடா வலிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டிய தினமும் கோயிலுக்கு தான் போனேன். இப்போ கொஞ்சம் வேணா கடவுள் பற்றி கூட்டிட்டு சசியா அது முந்தைய தினம் சசியாக்களும் வந்து இருந்தேன் கோயிலுக்கு வள்ளிபுர கோயிலுக்கு என்ன பிள்ளையார் கோயிலும் பிள்ளையார் ரெண்டு வள்ளிபுர கோயிலாம் நான் வெட்ட கடவுள்லாம் பிள்ளையார் கோயில். அப்போ நாங்கள் இன்றைக்கு பிள்ளையார் கோயிலுக்கும் போனாங்க. போய் எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டுனாங்க. நான் எங்களோட அம்மா அத்தை எல்லாரோடையும் போனேன். நம்ம மக்களோட போயிட்டு வந்துட்டேன். நம்ம செந்துரனும் இந்த தினம் வேலையை போன வழியாக தான் லேட்டாக வீடியோ எடுக்கிறோம். அது இன்றைக்கு ஒரு இரவு சாப்பாடாக தான் இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடாக தான் இருக்கும். வேண்டாம் செந்துரனுக்கு இந்த சாப்பாடு லைட்டாக விருப்பம் இல்லை. சசியாக விருப்பம் என்னது சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்ல மாட்டேன். தெரியும் வீடியோக்குள்ள போனால் தான் சொல்லு. அதாவது இன்றைய தினம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே போய் தான் பார்ப்போம். அப்போ எங்களோட வீடியோக்குள்ளே போகிறது முன்னுக்கும் எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருங்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஒருத்தருமே இல்லை சொல்கிறதுக்கு நான் தான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். சசியா சொல்லிட்டா என்ன சரி நாங்கள் வீடியோக்குள்ளே போனாலும் இஞ்சான இருக்கிறோம். வீடியோக்கு போடுறதுக்கு முன்னாடி லைக் எல்லாமே சொல்லியாச்சு. சரி அப்போ உண்மைக்கு வேண்டியது நம்ம என்ன வீடியோன்னா நாங்கள் இன்றைக்கு பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் நல்லா தான் இருக்கும். சொல்லவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? பூரி என்ன கலர்? பச்சை கலர் பூரி பொங்கிடும். பூரி பச்சை கலர் சில நேரம் இது சிவப்பு கலரும் இருக்குது. அதான் பூரியே பச்சை கலர் இல்லை சிவப்பு பச்சை கலரா சரி கறி. ரைட் நாங்கள் இப்போ பூரிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமோ. இங்கே வந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளமா எடுத்து வச்சிருக்கிறோம் கோதுமாமா. இங்கே வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் இது உள்ளி. இந்த ஈஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் ஓகே. தண்ணிக்குள்ள ஒரு முட்டை இருக்குது. உருளைக்கிழங்கோட சேர்த்து அவிக்க விட போகணும். சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நாங்கள் மாவை குழச்சி வைக்கணும். உண்மைக்குமே நாங்கள் முதலே மாவை குழச்சி வச்சிருக்கலாம். என்ன செய்கிறது டைம் கிடைக்கல. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவசர அவசரமாக செய்கிறபடியாக இப்போ தான் குழைக்க போகிறோம். அப்போ அதுவும் நாங்கள் பச்சை தண்ணியில் குழைக்கல சுடு தண்ணீர்லாம் குழைக்க போகிறோம். இந்த முட்டை இங்கே இருக்கட்டு நாங்கள் இப்போ இதில் தண்ணியை கொதிக்க விடுவோம். என்ன சசியா யோசிக்கிறீங்க தீவிரமா? என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? உடம்பு கடிக்கு உடம்பு கடிக்குதா? இதுக்கு நாங்கள் அவியட்டம் தேவையான அளவு உப்பு எங்களுக்கு தூள் உப்பு தானே. அப்போ பிரச்சனை இல்லை எவ்வளவும் போடலாமே. என்ன அடுத்த கட்டம் ஈஸ்ட். அதாவது ஈஸ்ட்டு என்னத்துக்கு போடுற பானுவாள் எல்லாத்துக்குமே போடுறது. பட் இது நான் போடையில ஒரு மாதிரி இருக்குது பார்க்கவே பயமாக்களுக்கு எடுத்த நான் போடையில. அது இருக்கட்டும். சுடுதண்ணி அப்படி நல்ல வடிவாக கொதிக்கணும். நான் அதை மறந்து போட்டேன். சுடுதண்ணி வைக்கிறது என்னவே உண்மைக்குமே இல்லை. எல்லா அடிமுதலில் வச்சிருக்கலாம். ஓகே இதே இஞ்சால் அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ என்னென்ன செய்ய போகிறோம்டா உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டணும் தானே. அப்போ நாங்கள் முன்னுக்கு வெங்காயத்தை உரிப்போம். சசியா உருளைக்கிழங்கு பிரட்டல் விருப்பமோ? நல்லா கிடக்குமே என்ன செந்திரன் இப்போ வந்த உடனே அவசரமாக இங்கே பூரா தெரியுமோ சொல்லுங்க. அவன் சசியா இங்கே புறாக்கு சாப்பாடு அது புறாக்கு சாப்பாடு இல்லாட்டி செந்திரன் சாட்டி எடுக்க மாட்டேன். இந்த புறாக்கு சாப்பாடு அவசரமாக போகிறேன் வாங்குறது. அது என்ன பேசி போட்டு போகிறேன். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டலையும் செஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் செய்வோம். முன்னுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி கழுவுத்தானே வேணும். உருளைக்கிழங்கெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி தான் அவிய விட போகணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு அவியக்கூடியமே இருக்கும்.
இந்த அவியல் சரியான கஷ்டம். என்ன சசி ஒன்றுமே கதைக்காம இருக்குங்க சசியா? ஓ ஒன்றுமே கதைக்காம இருக்கிறீங்க. போயிட்டு வரோம். ஒன்றுமே கதைக்காம இருக்கிறீங்களா? நானும் நீங்கள்லாம் வேற யார நான் கதை இருக்கிறது பாப்பா மூரிப்பட்ட போட்டோ எடுக்கிறீங்களோ அங்கடக்கு உருளைக்கிழங்கா அவிய விடணும். உருளைக்கிழங்கு அவிய தமிழ் சுடுதண்ணிலாம் அவிய விடணும். அதுவும் நீங்கள் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணி தருவீங்களோ? ஒரு பிடி துண்டு எடுத்து தருவீங்களோ? ஓ பிடி துண்டு எடுத்துக்கொண்டு வந்தோன்னே நாங்கள் பார்ப்போம் பேனை. நாங்கள் சரி தண்ணி பார்த்தீங்களோ மலை மலைண்டு கொதிக்குது. ரைட் இனி தண்ணிங்க நிப்பாடுவோம் என்ன? ஷூ ஷப்பாடா. ஓகே இந்த தண்ணி காணவே என்ன? சரி காண நீங்கள் போங்கவே. ரைட் இனி ஏன் நான் இது வச்சு நான்டா இதுக்குள்ளே தான் நமக்கு வைக்கணும் கழுவிட்டு இருந்தானே இதையும் போட்டு நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்லோ வேறையும் அவிய விட போகிறோம். அவிய விட்டுட்டு நாங்கள் மாக்குள்ள வச்சா கொஞ்சம் மூக்கையாக இருக்கும். ஏனண்டா இது அவியறது சரியானது நேரம் செல்லுமில்லோ. அவிய விட இல்லை என்னத்த உருளைக்கிழங்கு. ஓ தண்ணி கொதிக்கத்தானே வச்சிருக்கு பரவாயில்ல. அப்போ சுடுதண்ணி என்னது சுடுதண்ணி சுடுதண்ணிங்க ஜொக்குக்கு வச்சு கிடக்கு. ஓ அது குழைக்கிறதுக்கு ரொட்டிக்கு அது நீங்கள் நினைச்சிங்களா உருளைக்கிழங்கு கண்டு? ரைட் இனி இவரை நல்ல வடிவா கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி போடப்போ என்னண்டு சொல்லுங்க. குட்டி குட்டியா குட்டி குட்டியா நான் பரவாயில்ல கழுவிட்டு வேறட்டேன். ரைட் அப்படியே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கே குட்டி குட்டியாக வெட்டிட்டு அவிய விட்டா என்ன சசியா டக்குன்னு அவிஞ்சிடுவேன். ஓ அதான் உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு தருவீனியா இல்லை அவிச்சிட்டு இப்படி செஞ்சுட்டு மசிச்சுட்டு நான் சாப்பிட்றேன்னா வெட்டிட்டு அம்மா அவிச்சிட்டு தருவா. அவிச்சிட்டு தான் சத்தா முடலுக்கு கேரட் டுவெல் என்ன? ரைட் இனி ஆலயம் போட்டு அவிய விட்டாச்சு. இனி வேற ஒரு பக்கம் இருந்து அவியாட்டும் என்ன? சில பேர் தோலோட போட்டுட்டு பிறகு உரிப்பினேன். உரிப்பினோ அப்படியும் செய்யலாம். ஒவ்வொரு ஆகணும் ஒரு ஒரு விருப்பம். நாங்கள் இப்போ இனி மாவை குழைப்போம் சுடுதண்ணியால். சுடுதண்ணி எல்லோ கொஞ்சம் பயன்தான். சுடுதண்ணியால் குழைச்சா என்ன ஒன்று தெரியுமா சசியா? நல்ல சாஃப்டாக பஞ்சாக இருக்கும். சுடுதண்ணியால் கொதிச்சா சுடுதண்ணியால் குழைச்சா சுடுதண்ணியால் தான் கொதிக்கிறது. சுடுதண்ணியில் குழைச்சா நல்ல பஞ்சு போல் வருமா. மற்றது எண்ணெயும் இழுக்காது அவ்வளோ கொண்டு. அதுக்காக விளங்கிட்டேன். இப்போ என்னையும் டவுட் காப்பீங்களோ? இல்லை ஆனால் சசியா பழகுறா சமையலாம். உண்மைக்குமே சசியா இதுக்காண்டி இல்லை. சசியா உண்மைக்குமே இப்போ என்னன்னு சொல்கிற அவன் அம்மா உடம்பு சரியில்லாட்டியோ ரெண்டாலும் உண்மைக்குன்னு வீட்டு வேலை நல்லா செய்வா. அந்த ஹெல்ப் இப்போ என்னன்னு சொல்கிற பார்த்து பார்த்து நல்லா பழகி வச்சிருக்கிறா. அதுக்கான சின்ன பிள்ளைய வேலை வாங்குறேன் இல்லை. இப்போ அவன் அம்மா என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆள் தெரிஞ்சு வச்சிருக்குது. என்ன சசியா? சசியா உண்மைக்குமே இப்போ ஒரே படிப்பு தான். வீட்டில் காண கிடைக்குது இல்லை சசியாவை. ஏனெண்டா உண்மையாக சசியா இனி 6ஆம் ஆண்டு தானே என்றோன்னு சசியாவுக்கு சிட்டியான பயம் வந்துச்சு. இனித்தான் ஒரே படிப்போணுமா என்று சொல்லிட்டு உண்மைக்குமே ஆள் ஒரே படிப்பு தான். எங்களோடைய உண்மைக்குமே இருந்துட்டு தான் மாறுறது. வீடியோவுக்கும் எடுத்து விடுவா சில டைம் அதுவும் இல்லை. நாங்கள் அப்போ அதை பெருசாக எடுக்கிறீங்கள சசியா. வேணுண்டா சசியா உண்மைக்குமே 6ஆம் ஆண்டு தானாக உணர்ந்து அந்த படிக்க வழி கிடையாது. நாங்களும் விட்டுருவோம். இந்த இப்போ தான் டியூஷனால் வந்து இருக்கிறா. இனி போய் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து விட்டுட்டு வந்ததுக்கு கொஞ்சத்தால் படிப்பேன். என்ன சொப்பா சரியான சூடாக கிடக்கு. கரண்டி அளவு இப்போ அவிஞ்ச மணி கிடக்கு. எனக்குண்டா அப்போ சுடுங்க பூரிய அவிஞ்சா சுடுறதோ இல்லை அவிஞ்சா சுடுறது தானே. அவிஞ்சு வேறுமா நல்ல வடிவா பொங்குது. எப்படி பொங்கலோ பொங்கல் எப்படி சசியா நான் சொல்ல வர சசியா சொல்றீங்க நீங்கள்? சேம் டு பொங்கலோ பொங்கல் சொல்றதுக்கோ
உண்மைக்குமே பூரி எனக்கு எங்களோட அத்தை தான் சொன்னோம் சுடு தண்ணி விட்டு குழைச்சா நல்லா வரும் அது. நீங்களோட சுட்டானீங்கல்ல வீடியோ சுட்டேன் நான். வீடியோ எடுக்க வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாம். ஓ என்ன தொடங்குறதுக்கு முன்னாம் பிரபுக்கு கிட்டாடியில் செஞ்சிருக்கீங்க இல்லை பூரி சாப்பிட்டேன்னு நிறைய நாள் ஆயிடுச்சு. ஒரு தான் சாப்பிட்றேன். ஏன்னா செந்திரனுக்கு பூரி இதே மாதிரி பூரிக்கும் செந்திரனுக்கு நூடுல்ஸ் செந்து மாமாவுக்கு பிடிக்கும். அதான் அவருக்கு ஃபேவரெட்டுன்னு. எனக்கு இட்லி ஃபேவரெட். உங்களுக்கு இட்லி. உங்களுக்கு? எனக்கு முட்டை விருப்பம் தான். அதோட கொத்து பிரியாணி ரைஸ் தம் பிரியாணி அதோட விருப்பம். உங்களுக்கு? நான் எல்லாம் விருப்பம் தான். எனக்கு பிடிக்காத சும்மா அதை நான் ரைட். இனி நாங்கள் இதுக்குள்ள எண்ணெய் இருக்கல்லோ எண்ணெயை விட்டு குழச்சி வைக்க போனோம். எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். உங்களுக்கும் நல்லெண்ணா நான் வீட்டில் செஞ்சுட்டு சாப்பாடு கடையில் எல்லாமே காசு முடியுதுன்றப்ப என் மகளுக்கு எனக்கு கடையில் எல்லாம் அந்த இதுவல் போடுறது பின்ன எனக்கு ஜூஸு கலைச்சி. ரைட். இது வந்து பாருங்க இனி தேவையான அளவு எண்ணெய் தெரியுது இது இல்லையே தெரியுதா குலைக்கணும். ஐயோ பொங்கல் பொங்கிச்சு பொங்கல் செய்கிறீங்கள பொங்கல்லாம் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்ய ஈஸியாகவும் இருக்கும் என்ன ரைட். இனி இப்படியே இருந்து ஒரு 10 நிமிஷம் வேணும் இப்படியே இருக்கட்டும். நான் அப்போ ஒரு போய் கை கழுவிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் ஃபோன் சர்ச்சையாக சொன்னால் நின்றுட்டு தான் போகணும் அப்படி ஸ்டார்ட் ஆகி அதில் தான் திருப்பி கொஞ்சம் ரொட்டி சுட்டதை காட்டையெல்லாம் போயிடுது. ஆனால் பரவாயில்ல எல்லாம் பொங்கி கொண்டு வரீங்க வேணும் மனம். நீங்கள் வேறுங்க ஒரு ரொட்டி செந்திரனை போல் வந்திருக்கு, ஒரு ரொட்டி என்ன போல் வந்திருக்கு, ஒரு ரொட்டியை வேற போல வந்து ஒரு ரொட்டி சசியா போல அப்படி எல்லாரும் போலயும் ஒரு ரொட்டி வந்திருக்கிற பிரச்சனை ரொட்டி வந்து முதலாவது சுட்ட ரொட்டியா அம்மா வந்து பொங்கி கொண்டு மற்றதெல்லாம் செந்திரனை போல மற்ற அந்த பக்கத்துல ஒரு பொடி இருக்கிறார் அவரை போல 3 ரொட்டி வந்திருக்கு. இதோ நானே நம்மளைக்கு சுடுவோமே நான் சரியில்லை தானே சாப்பிட்டு பார்த்து வீடியோ முடிக்கல சுடுறீங்க. ஆனா உண்மைக்கும் ரொட்டி வரல நல்லா கிடக்கு பாக்கி. அது பொங்கலன்னு பொங்கி வந்துருக்குற. சரி நாங்கள் அப்ப நீ இப்படி என்ன செய்வேன் சந்திரன்? பிஞ்சு பாருங்க சசியா குண்டாளம் தான் குபேரன் நல்லா கிடக்கு பாருங்க. ஆனா இன்னொரு அதிசயம் என்ன சந்திரன் உண்மைதான். இப்படி நீங்க ரொட்டி சுடுறீங்க சிரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் கரைக்கலாமா நீங்களாம் ஒரு வைப்பை பார்த்து நான் என்ன கூட ரொட்டி சுட்டு தராத ஆள் போல இல்லை உங்களுக்கு அதை கிட்டத்தட்ட கேட்டு வெளியில பாட்டு போட்டா நீ பாட்டு சொல்லல. ஓ அதான் என் அவையிலும் ஒரு அளவுக்கு தான் ஃபங்க்ஷன் விட்டு வந்து கேட்ட வேணாம் முடிஞ்சதோன்னு 2 ட்ரிப் கட்டணும் 3ஆம் ட்ரிப் சில நேரம் போடலாம் நாங்களாவே. அதுதான் அதோட 5 நிமிஷம் டைம் தான் சொன்னேன் நாங்களே இப்போ சொல்லி 6 மணித்தியாலம் ஆயிட்டாங்க. சரி விடுங்க நாங்களும் உண்மைக்குமே எவ்வளோ ரொட்டி சுட்டுட்டோம் தானே அப்போ நாங்கள் இனி சாப்பிடேக்க பார்ப்போமே. நான் இப்போ வட்ட தோசை வட்ட பூரி என்ன இதுக்காக உங்களோட என்ன சொல்றீங்கன்னு அதெல்லாம் சுடுவது சுட எடுத்தா அப்படிதாங்க இதெல்லாம் ஆறியே போயிட்டு அப்படியே. ஆனா நல்லா கிடக்கு சாஃப்டா இருக்குன்னு இஞ்சி வேறுங்க காத்து போல இருக்கு. ஆனா உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு புளி உடையிலையாகும் அதுக்கு சாப்பிட்றேன். இன்னுமே இருக்கோ தெரியல எனக்கு. நல்லா இருக்கு புளி விடாம நல்லா இருக்கு நல்லா கிடக்கணும். லைட்டா உப்பு காணாம இருக்கும் லைட்டா. புளி கூட ஓகே ஆகுது சரியா ஓமாகும் அப்படியாகும். ஆனா உண்மை கறி நல்லா கிடக்குன்னு கறி நல்லா கிடக்குன்னு கறியை விட பூரியை பார்க்க ஒரே சந்தோஷமா இருக்கு. பூரியும் அந்த மாதிரி வந்துருக்கு அதுல பஞ்சா இருக்கு கொஞ்சம் நிற்க கொஞ்சம் உடனே உழைச்சி உடான்னு சுட்டுதானே. ஆனா சொல்ல தேவையில்லை இதுக்கு ஒரு உடி சம்பளம்டா மணியா இருக்கு நல்லா இருக்கும். ஆனா அப்ப நாங்களும் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போம் பக்கத்து வீட்டு காரக்குழம்பு போகுது பக்கத்து வீட்டு காரக்குழம்பு கடையில நாங்கள் வீடியோ முடிப்போம். உண்மையுமே பொடி நல்லா வந்திருக்கீங்க பார்க்க கூட தெரியும். இதே போல
நீங்களும் இப்போ உடனே அவசரத்துக்கு முதல் நாள் தான் குழச்சி வைக்கணும் இல்லை, 1 மணிக்கு முன்னூறு தான் குழச்சி வைக்கணும் இல்லை, 10 நிமிஷமே காணும் இந்த பூரி சுடுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே எவ்வளோ சுட்டு பாருங்க. இப்போ நாங்களும் இதோட வீடியோ முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.